நீங்க சொல்லுங்க, உங்க பையன் உங்களுக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணுவானா? வந்து பக்கத்துல நின்று பாப்பாங்க, சமைச்சு வச்சோன்னே எடுத்துட்டு போயிருவாங்க சாப்பிடுறது. ஆமா. ஓகே ஃபைன். உங்க டாட்டர் ஹெல்ப் பண்ணுவாங்களா? நல்லாவே ஹெல்ப் பண்ணுவா. நான் சமையல் பண்றேன்னு கேட்பான். வா, வெரி குட். இப்போ உங்கள் அம்மா எடுத்துக்கோங்க, காலைல சீக்கிரம் எழும்புறாங்கல்ல, எழும்பி உங்களுக்காக எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல. எதனால? சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் அப்படி பழகுனனால. ஜாலி டைம் வந்தாச்சு, கேலிக்கின்ற சண்டையெல்லாம் மோஜாச்சு. ஜாலி டைம் வந்தாச்சு. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கும் இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜாலி டைம் ப்ரோக்ராம்ல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செக்மெண்ட் பார்க்க போறோம். எஸ், நம்ம மாம் அண்ட் மீன்னு ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் பார்க்க போறோம். இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே முதல்ல பாக்குற ஒரு ஃபேஸ் அப்படின்னா நம்ம அம்மாவா தான் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரோட வெற்றிக்கு பின்னாடியும் நம்ம அம்மா ஒரு சைலண்ட் ஸ்ட்ரென்த்தாவும் ஒரு பில்லராகவும் நமக்கு இருப்பாங்க. எஸ், அதே மாதிரி ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாத ஒரு சோல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவை நம்ம சொல்லலாம். நம்மளுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ், நம்மளுக்காக நம்மளை அவ்வளோ கேர் பண்ணி அவங்க பார்த்துப்பாங்க. என்னடா இவன் அம்மாவை பத்தி இப்படி பெருமையா அடிக்கிட்டே போறாளேன்னு பாக்குறீங்களா? நான் எதுக்கு இப்படி சொல்றேன்னு தானே நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்க்கும் நான் சொன்னதுக்கும் சம்பந்தம் இருக்கு. எஸ், நான் கொடுத்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி இங்க பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் வந்திருக்காங்க. யார் யார் வந்திருக்காங்க, இன்னைக்கு நம்ம கூட யாரெல்லாம் விளையாட போறோம்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, வாங்க பார்க்கலாம். ஹலோ, ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வா, சூப்பர். உங்க நேம் எல்லாம் நீங்க சொல்லிருங்க, சரியா? என்னோட பெயர் ஜெர்லின் சோஃபியா. இது என்னோட பையன் பேரு ஜெர்சன். நான் 6th கிரேட் படிக்கிறேன். வெரி குட், சூப்பர், வெல்கம். நெக்ஸ்ட். என்னுடைய பெயர் அனிதா மலர். என் நேம் இஸ் செமிஷாமோல். நான் 7th கிரேட் படிக்கிறேன். சூப்பர், யா, வெல்கம். வெல்கம் டு அவர் ஜாலி டைம் ஷோ. எஸ். என்னோட பெயர் அருள் ரத்னா. என்னோட பையன். என்னோட பேர் ரோஹித் கிருபாகரன். நான் 6th கிரேட் படிக்கிறேன். சூப்பர் சூப்பர், வெல்கம் டு அவர் ஷோ. வெல்கம். என் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பிக் அப்ளாஸ். ஏ, ஓகே. எஸ், இன்னைக்கும் நம்ம நிறைய சேலஞ்சஸ் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் கொடுக்க போறேன். நீங்க எல்லாரும் பைபிள் படிப்பீங்க. மம்மிஸ் எல்லாருமே நீங்க பைபிள் படிப்பீங்க எனக்கு தெரியும். குட்டீஸ் பைபிள் படிப்பீங்களா? மம்மிஸ் நான் உங்கள்கிட்ட தான் கேட்பேன், படிப்பாங்களா? டெய்லி படிப்பாங்களா? எப்பெல்லாம் படிப்பாங்க? மார்னிங் ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால படிப்போம். நைட் அது மாதிரி ஃபேமிலி ப்ரேயரோட ரீட் பண்ண வைப்போம். சூப்பர் சூப்பர். அப்போ நான் கொடுக்குற சேலஞ்ச் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சேலஞ்சுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பவுல் பாத்தீங்களா? இந்த பவுலுக்குள்ள வந்து நான் பேப்பர்ல ரோல் பண்ணி நம்ம பைபிள்ல மொத்தம் 66 புக்ஸ் இருக்குமா, ஸோ அது எல்லாத்தையுமே எழுதி ரோல் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஒவ்வொரு டீமா விளையாட போறீங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்க டீம்லாம் சொல்லிடுறேன். நீங்க வந்து ரெட் டீம், ஓகே? நீங்க ஒயிட் டீம், நீங்க வந்து ப்ளூ டீம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க ரெட் டீம் விளையாட போறீங்க. நீங்க வந்து இங்க வந்துடணும். நான் உங்களுக்கு வந்து ஏர்பாட்ஸ் கொடுத்துருவேன். நீங்க வந்து அது காதுல போடணும். உங்களுக்கு சாங் பிளே பண்ணிடுவாங்க. ஸோ தட் நான் இங்க என்விரான்மெண்ட்ல யார் யார் என்ன பேசுறாங்கிறது உங்களுக்கு கேட்காது. நீங்க வந்து இதுல இருந்து ஒரு ரோல் எடுக்கணும், ஓகேவா? எடுத்துட்டு அதுல வந்து என்ன அதிகாரம் இருக்கோ நீங்க அதை என்கிட்ட காட்டுவீங்க, ஓகேவா? காட்டினதுக்கு அப்புறமா உங்க பையனுக்கு வந்து ஏர்பாட்ஸ் வந்து அவன் மாட்டியிருப்பானா, ஸோ நீங்க வந்து உங்களோட லிப் மூமெண்ட்டை அவன் எந்த அளவுக்கு கீனா வாட்ச் பண்ணி நீங்க என்ன அதிகாரம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிக்க போறான். இதுதான் கேம். ஸோ உங்களுக்கு டோட்டலா நான் 60 செகண்ட்ஸ் கொடுக்க போறேன், ஓகேவா? டைமர் நாங்க போட்டுருவோம். 60 செகண்ட்ஸ்ல எவ்வளவு அதிகாரம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கறத வச்சு நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். நீங்க வந்து 2 அதிகாரம் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 200, 3 அதிகாரம்னா 300. ஸோ ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 100 அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு மார்க் கொடுப்பேன், ஓகேவா? எனி டவுட்ஸ்? நோ? விளையாடலாமா? கான்ஃபிடண்டா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நான் வந்து உனக்கு ஏர்பாட்ஸ் கொடுத்துட்றேன். இதை வந்து நீ போட்டுக்கோ, சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ரெட் டீம் தான் விளையாட போறாங்க நம்ம கூட. ஸோ நம்ம அந்த மாமை வெல்கம் பண்ணிடலாம், ஓகேவா? வாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க தான் விளையாட போறீங்க. கியூரியஸா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பவுலுக்குள்ள தான் இருக்கு. நீங்க ஒவ்வொன்றா இதுல இருந்து எடுக்கணும். 60 செகண்ட்ஸ்க்குள்ள எடுத்துட்டு அந்த பேப்பரை வந்து என்கிட்ட தந்துருங்க, ஓகேவா? ஓகே, மைக் கொடுத்துருங்க. ஓகே, விளையாட ஆரம்பிக்கலாமா? ஓகே, இப்போ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா? ரெடி, ஸ்டார்ட். 1
2 3 டைம் ஸ்டார்ட்ஸ். அவங்க லிப் மூவ்மெண்ட்டை கீனா வாட்ச் பண்ணி கண்டுபிடிச்சலாம். சீக்கிரம் சப்போஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் நீங்க வேற அதிகாரம் கூட எடுக்கலாம். புரியுது? உங்க அம்மா பாரு. அச்சோ உங்க டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே ரெட் டீம் நல்லா ட்ரை பண்ணீங்க. ஓகே இப்போ நம்ம வந்து ஒயிட் டீம் விளையாட வர போறாங்க. மாம் வந்துருங்க. எஸ் நீ ரொம்ப ட்ரை பண்ணணும், ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும் சரியா? சைலண்டா இருக்க கூடாது. தெரிஞ்ச அதிகாரத்துல சொல்லு, ஏதாவது கரெக்ட் ஆச்சுன்னா உனக்கு தான் நல்லது, பாயிண்ட்ஸ் கிடைக்கும் சரியா? ஓகே இப்போ நம்ம டைம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ரெடி ஸ்டார்ட். 1 2 3 டைம் ஸ்டார்ட். எஸ்தர். ஓ வாவ் வெரி குட். ஓகே நெக்ஸ்ட் டக்குனு டைம் போகுது. யா ஓகே 1 கொலோசேயர். 1 கொரிந்தியர். 1 கொரிந்தியர். யா வெரி குட். அடுத்தது 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. 2 சாமுவேல். வாவ் வெரி குட். யெகோவா. லேவ். 2 கொரிந்தியர். 2 யோவான். வெரி குட். டைம்ஸ் அப். ஓகே முடிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. எஸ் சூப்பர். நீ நல்லா ட்ரை பண்ண. எத்தனை கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? நீ 4 இது கரெக்டா கண்டுபிடிச்ச. வெரி குட். நீ 400 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்க. எஸ் வெல் ட்ரை. சூப்பரா விளையாண்டீங்க ஒயிட் டீம். ஓகே இப்போ நீங்க அவங்க பிளேஸ்க்கு போயிடலாம். எஸ் இப்போ ஃபைனலா நம்மளுடைய ப்ளூ டீம் விளையாட போறாங்க நம்ம கூட. எஸ் ஆமா நீங்க வந்துருங்க. ஓகே இப்போ டைம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் டக்கு நீங்க எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ரெடி ஸ்டார்ட். 1 2 3 எஸ். ஓகே ட்ரை பண்ணு. உன்னத பாட்டு. வாவ் வெரி குட். அடுத்தது யோனா. வெரி குட். 1 பேதுரு. வாவ் 20 செகண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. எஸ்ரா. வாவ் ஆவாய். வாவ் 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ரோமர். வாவ் எப்படிடா ரொம்ப பைபிள் படிப்ப போல. 1 தீமோத்தேயு. பர்ரா 40 செகண்ட்ஸ். யாத்திராகமங்கள். நியாயாதிபதிகள். வாவ் 44 45. 2 ராஜாக்கள். எப்படிடா? 1 தெசலோனிக்கேயர். வாவ் சூப்பர். பிலிப்பியர். டைம் முடிய போகுது. எசேக்கியேல். டைம்ஸ் அப். முடிஞ்சிருச்சு. எப்படிடா ரொம்ப பைபிள் படிப்பியோ? வெரி குட். ரொம்ப நல்லா பைபிள் படிப்பானோ? நீ எத்தனை தெரியுமா கண்டுபிடிச்சிருக்க? குட்டீஸ் எத்தனை தெரியுமா கண்டுபிடிச்சிருக்கான்? 12 கண்டுபிடிச்சிருக்கான். யோப்பா வெரி குட். இந்த ரவுண்ட்ல நீ 1200 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்க. வாவ் சூப்பர் வெரி குட். சூப்பரா விளையாண்ட. வெரி குட். ஓகே ஃபைன். இதோட நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. நீங்க பிளேஸ் போயிடலாம். எஸ் இப்போ வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் விளையாண்டோம்ல, இதுல வந்து யார் யார் என்ன பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு நான் சொல்லிடுறேன். நம்ம ரெட் டீம் வந்து நீ வந்து அடுத்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம். நம்ம இன்னும் சூப்பரா நம்ம விளையாட்டி ஜெயிச்சிடலாம் சரியா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒயிட் டீம் வந்து 4 கண்டுபிடிச்சு 400 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட ப்ளூ டீம் எஸ் அவன் வந்து 12 கண்டுபிடிச்சு 1200 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி இந்த ரவுண்ட்ல வின் பண்ணிருக்கான். வெரி குட்.
வாவ் சூப்பர் 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே ஃபைன், இந்த சேலஞ்ச் ரொம்ப சூப்பரா விளையாடிட்டோம். நெக்ஸ்ட் சேலஞ்ச் போலாமா நம்ம? ஓகே வாங்க விளையாடலாம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம வந்து செகண்ட் சேலஞ்சுக்குள்ள வந்திருக்கோம். எல்லாரும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்க தானே? ரெடியா இருக்கும். எஸ், வெரி குட், நல்ல எனர்ஜி. ஓகே, இப்போ வந்து நான் ரூல்ஸ் சொல்லிடுறேன். இங்க வந்து கொஞ்சம் செட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன். நீங்க வந்து கிச்சன்ல டெய்லி யூஸ் பண்றது, மாம் நீங்களாம் வந்து கிச்சன்லயே இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். லைக் என்ன எதை வச்சு குக் பண்றோம், எல்லா இன்கிரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த கேம்ல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்றாங்களா, லைக் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? வேற ஒண்ணுமே கிடையாது. மாம்ஸ் நீங்க எல்லாருமே இங்க தான் இருக்க போறீங்க. ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ரோஹித் தான் விளையாடுவான். உங்களுக்கு பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிருக்கனால இதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸை நீங்க டச் பண்ணி கண்டுபிடிக்கலாம், ஆர் ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்ல கிச்சன்ல உள்ள ஐட்டம்ஸ், மேபி கிச்சன்ல உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கலாம், மேபி அது நான் எடிபிளாவும் இருக்கலாம். ஓகேவா? அது வந்து நீங்க கண்டுபிடிக்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஈஸியா தான் இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான் வச்சிருக்கேன், நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஈச் இன்கிரீடியன்ஸ்க்கு 200. ஒரு இன்கிரீடியன்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் 200 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். ஓகேவா? விளையாடலாமா? ஓகே. ஓகே ஃபைன். அண்ட் இன்னொரு முக்கியமான ரூல்ஸ், உங்களுக்கு நான் வந்து 1 minute 30 seconds கொடுக்க போறேன். போன தடவை 1 minute கொடுத்தேன்ல, ஸோ இந்த தடவை 1 minute 30 seconds நான் கொடுக்க போறேன். அதுல அந்த இதுக்குள்ள நீங்க எத்தனை இன்கிரீடியன்ஸ் கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் சேலஞ்ச் விளையாட போறோம். ஸோ ஒயிட் டீம் அண்ட் ரெட் டீம் நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ டீம் விளையாடட்டும். ஓகேவா? விளையாடலாமா? ஓகே, நீங்க மூவ் பண்ணிக்கோங்க. ரோஹித் நீ இங்க வா. ஓகே குட்டீஸ், இப்போ வந்து நம்ம ரோஹித் வந்து ரெடியா இருக்காங்க சேலஞ்ச் பண்றதுக்கு. ரெடியா ரோஹித்? ரெடியா? சரி, ஓகே. நான் வந்து இப்போ இந்த கிளாத்தை எடுத்துடுறேன், என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க குட்டீஸ். எஸ் ஓகே, நான் கிளாத் எடுத்துட்டேன். நான் இன்னும் டைம் ஆரம்பிக்கல. டைமிங் வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், தொட்டு பார்க்கலாம், அண்ட் நீ ஸ்மெல் பண்ணலாம், டேஸ்ட் பண்ணிடக்கூடாது. சரியா? அதே மாதிரி மாம்ஸ் நீங்க யாராவது ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் நான் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன். ஓகேவா? நீங்க அதனால வாயை திறக்கக்கூடாது. ஓகே ஃபைன். ஓகே, ஆரம்பிக்கலாமா ரோஹித்? ஓகே, ரோஹித் ரெடியா இருக்க, ஆரம்பிச்சிடலாமா? ரெடி, ஸ்டார்ட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பவுல். ஓகே, இந்த பவுல் என்ன இருக்கு? கல்லுப்பு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பவுல். பொடியுப்பு. பொடியுப்பு. நெக்ஸ்ட் பவுல். என்னது இது? ஸ்மெல் பண்ணு, எடுத்து ஸ்மெல் பண்ணு. அது அப்படி அதுல இருந்து ஒன்னு எடுத்து ஸ்மெல் பண்ணு. தெரியுதா? தெரியலையா? வெல்லம். வெல்லமா? சரி, ஓகே, வெல்லம். அடுத்தது இதை டச் பண்ணு. இது என்னது? இது தெரியலையா? சரி, ஓகே, தெரியல. அடுத்தது இதை டச் பண்ணு. 30 seconds முடிஞ்சிருக்கு, இன்னும் 1 minute இருக்கு. கிராம்பு. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். நெக்ஸ்ட் அடுத்த பவுல் இந்த இருக்கு. இது என்னது? இல்லையா? சரி, அடுத்தது இது பூண்டு. பூண்டு. ஓகே ஓகே, அடுத்தது இது என்னது? தெரியல. பருப்பு. சரி, அடுத்தது இதுவும் தெரியலையா? இது என்னது? இதுவும் தெரியலையா? இந்த இதுல ஓகே ஓகே. இப்போ நீ வந்து எத்தனை கரெக்டா கண்டுபிடிச்ச அப்படிங்கறத நீயே கண்ணை திறந்து பாக்குறியா என்னென்ன இருக்குன்னு? சரி, நான் உனக்கு பிளைண்ட் ஃபோல்டர் ரிமூவ் பண்றேன். இது என்ன சொன்ன நீ? கல்லுப்பு சொன்ன. இது என்ன சொன்ன நீ? ஓகே, நீ இதுல எத்தனை கரெக்டா கண்டுபிடிச்சிருக்க நீயே சொல்லு பாப்போம். இது பேர் நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? கிராம்புன்னு சொன்னேன். கிராம்பு. கிராம்பு கரெக்ட். பூண்டுன்னு சொன்னேன். பூண்டு சொன்னேன். பருப்பு சொன்னேன். பருப்பு சொன்னா. நீ என்ன பருப்புன்னு சொன்னா, எனக்கு பருப்புங்கிறதுனால நான் உன்னை கன்சிடர் பண்றேன். சரியா? ஓகே ஃபைன், வெரி குட். 3 கண்டுபிடிச்ச, வெரி குட். வாவ், சூப்பர். ஓகே, சூப்பரா கண்டுபிடிச்ச. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டீம் எப்படி விளையாடுறாங்க நம்ம பாத்துருவோமா? ஓகே, உங்க மம்மி கிட்ட போய் கொண்டா.
ஓகே, இப்போ நம்ம செகண்ட் டீம் நம்ம கூட விளையாட இருக்காங்க, அதாவது ஒயிட் டீம். எமிஷா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ஓகே. இப்போ நான் வந்து டைம் ஸ்டார்ட் சொன்னதுக்கு அப்புறமா நீ வந்து கண்டுபிடிக்கலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், லைக் எங்க கை வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ நோ வரிஸ், ஓகேவா? சரி, ஓகே. இப்போ டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ஓகேவா? ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் பவுல். என்ன இருக்கு? என்ன இருக்கு? நட்ஸு. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் இது என்னது? அண்டிப்பருப்பு. சரி, நெக்ஸ்ட். உடஞ்சிருச்சு. தெரியாது. என்னன்னு தெரியுது, ஆனா பேர் தெரியாது. கரெக்டா? சரி, அடுத்தது இது என்னது? வெளுத்துண்டு. ஜிஞ்சர். ஜிஞ்சரா? சரி, அடுத்தது. ஓகே, ஓகே, ஃபைன். அடுத்தது இது என்னது? கற்கண்டு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பவுல். 1 minute ஆயிடுச்சு, இன்னும் 30 seconds இருக்குது. சீக்கிரம். இது என்னன்னு தெரியுதா? ஜீனி. சரி, ஜீனி. அடுத்தது இந்த பவுல். இதான். இது என்னது? இன்னும் 15 seconds தான் இருக்கு. ஜோப்லிக்கு கோல்டு பாஸ் ஸ்மெல்லு தெரிய மாட்டேங்குது. என்ன நீங்க பெல்லிட்னு. அடுத்த பவுல். ஐயோ, அச்சோ, டைம்ஸ் அப். ஓகே, டைம்ஸ் அப். ஓகே, ஓகே, ஃபைன், ஃபைன். ஓகே, இப்போ நான் வந்து நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீயே பார், சரியா? நான் ரிமூவ் பண்ணேன். ஓகே, ஓகே, பாரு. என்ன சொன்ன? நட்ஸ் சொன்னேன். இது வந்து பணக்கற்கண்டு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நீ சொல்லல, நீ வந்து இதை வந்து கேஷ்யூ நட்டுன்னு சொல்லிட்ட. பருப்புப்பா. அதுக்கப்புறம் நீ இது வந்து உனக்கு பேர் தெரிலன்ட்ட. இது வந்து நீ கார்லிக் சொன்ன. இது வந்து கற்கண்டுன்னு சொன்னப்பா. சாப்பிடலாமா? இது கல்லு. அதுக்கப்புறம் இது நீ சொல்லல, இதுவும் சொல்லல, இதுவும் சொல்லல. இதுல எத்தனை கண்டுபிடிச்சிருக்க? 1. இன்னும் நான் மம்மிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், அப்பதான் தெரியும். இன்னும் நீ ஃபியூச்சர்ல எல்லாம் கிச்சன்ல இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும் இன்னும் அம்மாக்கு, அப்பதான் நிறைய கத்துக்க முடியும். சரியா? சரி, ஓகே. நம்ம இன்னும் நெக்ஸ்ட் டீம் ரெட் டீம் எப்படி விளையாடுறாங்கன்னு பாத்துடலாம். ஓகேவா? ஓகே, நீ வந்து உன் பிளேஸ்க்கு போயிடலாம். ஓகே குட்டீஸ், இப்போ ஃபைனலா நம்ம ரெட் டீம் ஜெர்சன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், இப்போ அவங்க தான் விளையாட போறாங்க. 2 டீமே எப்படி விளையாண்டாங்க நீங்களே பாத்தீங்க. ஸோ நம்ம ஜெர்சன் எப்படி விளையாடுறான்னு பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. இதான் ஃபர்ஸ்ட் பவுல். என்ன இருக்கு இதுல? என்ன இருக்கு? பூண்டு. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பவுல். இது என்னது? மைக் வச்சுக்கோ பக்கத்துல, சொல்லல. இது தெரியலையா? நெக்ஸ்ட் பவுல். இது என்னது? தெரியுதா? சாம்பாருக்கு போடுறது. சரி, பேர் தெரியுமா? சரி, எனக்கும் தெரியாதுப்பா. அடுத்தது வந்துரு. அடுத்தது தெரியுதா? சீனி. சரி, அடுத்தது தெரியுதா? ஓகே, ஃபைன். அடுத்த பவுல் இதா இருக்கு. நெக்ஸ்ட் பவுல். கண்டுபிடி. என்ன சொன்ன? சால்ட். ஓகே, அடுத்தது இது என்னது? ஸ்டோன். கல்லு. சரி, அடுத்தது 1 minute ஆயிடுச்சு, இன்னும் 30 seconds இருக்கு. இது தெரியலையா? ஓகே, நெக்ஸ்ட் பவுல். ஓகே, நெக்ஸ்ட் பவுல். தெரியலையா? தொட்டோன்னே தெரியல. சரி, ஓகே. ஓகே, நீ வந்து டைம் முடியறதுக்குள்ள எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ட. வெரி குட். ஓகே, இப்போ வந்து நான் வந்து உன் பிளைண்ட் ஃபோல்டை வந்து அவுக்குறேன். நீ எத்தனை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாரு. எத்தனை கரெக்டா சொன்ன சொல்லு. இது இது சுகர் கரெக்டா சொன்ன, ராக் கரெக்டா சொன்ன, சால்ட் கரெக்டா சொன்ன,
அண்ட் கார்லிக் கரெக்டாக சொன்னேன். வெரி குட். இது வந்து நீ சாம்பார்னு சொன்னப்பா, நான் வந்து இதை எடுத்துக்க முடியாது. சரியா? வெல் டன், வெல் ட்ரை. சூப்பரா கண்டுபிடிச்ச. 4 கண்டுபிடிச்சிருக்கான். வெரி குட், நல்லா விளையாண்ட. ஓகே, நீ உன் பிளேஸ்க்கு போலாம். ஓகே குட்டீஸ், பாத்தீங்களா இந்த சேலஞ்சில் நம்ம பிள்ளைங்களாம் பயங்கரமா விளையாண்டாங்க. கிச்சன்ல வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, உங்க பையன் உங்களுக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணுவானா? வந்து பக்கத்துல நின்று பாப்பாங்க. சமைச்சு வச்சோன்னே எடுத்துட்டு போயிருவாங்க சாப்பிடுறது. ஆமா. ஓகே ஃபைன். உங்க டாட்டர் ஹெல்ப் பண்ணுவாங்களா? நல்லாவே ஹெல்ப் பண்ணுவா. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டான்னு தெரியல. இன்னைக்கு வந்து நீங்க சொல்றீங்க ஸ்மெல் இட்டுன்னு சொல்றீங்க. அவளுக்கு கோல்டு இல்ல, cold இருக்குங்க. அது தெரியலப்பா, அதனால வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடினா கண்டுபிடிச்சிருப்பா. எஸ், நம்ம ரோஹித் ஹெல்ப் பண்ணுவான். நான் சமையல் பண்றேன்னு கேட்பான். வா, வெரி குட் வெரி குட். நான் கூட எங்க அம்மாட்ட அப்படி கேட்க மாட்டேன். வெரி குட். நீயா கேக்குற வாலண்டியரா? ஸ்கூல் போயிட்டு வந்தா டீ எல்லாம் போட்டு வச்சிருவான். என்னது? ஸ்கூல் போயிட்டு வந்தா டீ போட்டு வைப்பானா? ஆமா. சரி, நான் உங்க வீட்டுக்கு வரேன், எனக்கு டீ போட்டு வை. சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து யார் யார் என்னென்ன பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ளூ டீம் ரோஹித், நீ வந்து 3 இன்கிரிடியன்ஸ் கரெக்டா கண்டுபிடிச்சு 600 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்க. வெரி குட். எஸ். அடுத்தது நம்ம ஒயிட் டீம் எமிஷா, நீ வந்து ஒரே இன்கிரிடியன்ட் கண்டுபிடிச்சு 200 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்க. வெரி குட். எஸ். அண்ட் ஃபைனலி ரெட் டீம் ஜெர்சன், போன ரவுண்ட்ல விட்டோன்னு இந்த ரவுண்ட்ல பிடிச்சிட்ட பத்தியா? 4 இன்கிரிடியன்ஸ், நீ தான் ஹையஸ்ட். 4 இன்கிரிடியன்ஸ் வந்து கண்டுபிடிச்சு 800 பாயிண்ட்ஸ். வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட். வெரி குட் வெரி குட். செம்மையா விளையாண்டீங்க. எஸ், இன்னைக்கு நீங்க இந்த 2 சேலஞ்ச் நம்ம விளையாண்டோம்ல, ஸோ இதோட ஓவரால் ஸ்கோர்ஸ் நான் சொல்லிடுறேன். எஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெட் டீம் ஜெர்சன், நீ வந்து 800 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்க டோட்டலா. வெரி குட். எஸ், அதே மாதிரி எமிஷா டீம், தட் இஸ் ஒயிட் டீம், நீங்க 600 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். அண்ட் ஃபைனலி நம்ம ரோஹித் டீம், எஸ் ப்ளூ டீம், எவ்வளவு தெரியுமா? 1800 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கோம். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. ஓகே, அடுத்த சேலஞ்ச் என்னதுக்கா நாங்க ஈகரா வெயிட் பண்றோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. எஸ், எனக்கு அது கேக்குது. ஆனா அடுத்த சேலஞ்ச் வந்து நம்ம வந்து இப்ப பார்க்க போறது இல்ல, நெக்ஸ்ட் வீக் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீக் ஜாலி டைம்ல நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ண போறோம். எஸ், நான் இந்த கேம்லாம் நடத்தினேன்ல, இதுல இருந்து என்னக்கா நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். எஸ், இந்த ஒவ்வொரு கேமையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல நீங்க உங்க அம்மாவுடைய வார்த்தையை எவ்வளவுக்குள்ள நீங்க கவனிக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுடைய வேல்யூஸ் அண்ட் கேரக்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அம்மா சொல்லி கொடுக்குற வசனங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே நீங்க வந்து கவனமா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கனி எல்லாம் வெளிப்படும். ஓகேவா? அதே மாதிரி உங்க அம்மா வந்து எப்படி உங்க லைஃபுக்கு ஒரு பில்லரா இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். எஸ், நம்ம கிட்ஸ் கிட்ட கூட நம்ம கேட்டோம். எஸ், அவங்க ஒர்க் முடிஞ்சு வரும்போது டீ எல்லாம் போட்டு வைப்பாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு ஹெல்ப் பாத்தீங்களா? ஒரு சின்ன நம்ம ஹெல்ப் பண்ணும்போது தான் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எஸ், நீங்க ஹெல்ப் பண்றது ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க இதெல்லாம் நீங்க சின்ன ஹெல்ப் இப்படி பண்றது வந்து ஏசப்பாக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான காரியம். ஸோ நீங்க பண்ணுங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், சரி நெக்ஸ்ட் வீக் தான் சேலஞ்ச் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இன்னும் டைம் இருக்கே, என்னடா பண்ண போறோம் அப்படின்னு கேக்கீங்களா? எஸ், ஆஷ்லி அக்கா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப மெசேஜ் கேட்க போறோம். மெசேஜ் கேட்டலாமா குட்டீஸ்? எல்லாரும் பைபிள் நோட்ஸ் எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்ப மெசேஜ் கேட்க போயிடலாம். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஒரு கேம் ஷோ பார்த்துட்டு வந்தீங்களே, இன்ட்ரெஸ்டாக இருந்ததா? எப்படி இருந்தது? அம்மாவும் பிள்ளைகளும் நல்லா விளையாடிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நிறையா செக்மெண்ட்ஸ் இருந்தது, என்ஜாய் பண்ணீங்க. ஓகே, ஒரு வசனத்தை பார்க்கலாம். இன்றைக்கி நான் கேம் பார்த்தீங்களா, அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வசனத்தை வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? அது எங்கே இருக்குது அப்படின்னா, நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். காலையில் இன்றைக்கி கூட பாருங்களேன், இன்றைக்கி காலையில் நீங்கள் எத்தனை பேர் திட்டுவாங்க, நீங்கள் காலையில் டைம் ஆகுது எந்திரிக்கிறியா, எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறியேன்னு அம்மா திட்டுறாங்கல்ல. காலையில் எழுப்பி விட்டு திட்டினாங்க. சர்ச்சுக்கு கிளம்புறியா, எப்போ பாரு சோம்பேறியாக இருக்க, சர்ச்சுக்கு வரவே மாட்டேங்கிறியே அப்படின்னு அம்மா திட்டினாங்களா? எதுக்காக நம்ம சீக்கிரம் எழும்பணும்? நம்ம ஏற்கனவே நிறைய டைம்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. நம்ம வந்து பைபிள் வாசிக்கணும், காலையில் எந்திரிச்சு மினிமம் 1 hour நம்ம வந்து ஏசப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி தானே நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். அப்படி தானே ஜாலி டைமில் நம்ம சொல்லி கொடுக்குறோம்.
ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் காலையில் எழும்பி 1 hour அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலவு பண்ணிவிட்டு காலையிலே ஃபஸ்ட்டு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் வாசிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டே ஆரம்பிக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீக்கிரம் எழுந்து செய்யணும். லேட்டாக எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அப்படியே போனால் சரிப்பட்டு வராதுல்ல. அதனால தான் காலையிலே எழுந்திக்கணும்னு அம்மா சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், வசனத்தில் நீதிமொழிகள் இருக்குது, உங்களை நடத்த வேண்டிய வழியில் நடத்தணுமா பிள்ளையான்னு. அப்போ தான் அவன் வந்து கடைசி வரைக்கும் அவங்க அதை விடாமல் இருப்பாங்க, கடைசி வரைக்கும். இப்போ உங்கள் அம்மா எடுத்துக்கோங்க, காலைல சீக்கிரம் எழும்புறாங்கல்ல, எழும்பி உங்களுக்காக எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல. எதனால்? சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் அப்படி பழகினால. இன்றைக்கி வந்து ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கல்ல, நிறைய பசங்க வந்து ஆக்ஷன் பண்ணி அம்மா சொன்னதை வந்து கண்டுபிடிச்சு பைபிளில் இருக்கிற புக்ஸை வந்து அழகாக ஆக்ஷன் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன், ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவங்க கண்டுபிடிச்சாங்கல்ல. எதனால் கண்டுபிடிச்சாங்க? அவங்க வீட்டில் வந்து பைபிள் வந்து திறந்து படிக்க வச்சாங்க. நிறைய பேர் தெரியுமா உங்களுக்கு? ஒரு தடவை வந்து நீ ஆபக்கூக்கில் எடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா ஆபக்கூக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி? அந்த சின்ன பிள்ளை என்ன தெரியுமா பண்ணுது, திறந்து இண்டெக்ஸ் இருக்கும்ல பைபிள், அங்கே போய் தேடிட்டுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. பாருங்கள், நிறைய பேர் யோசிங்க, அப்படி ஒரு பைபிளில் ஒரு அதிகாரம் இருக்கா, அப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் தெரிஞ்சதுக்குல. அதனால் எதனால் அவங்களுக்கு தெரிஞ்சுது? அவங்க அம்மா சொன்னது எப்படி புரிஞ்சுது? ஏற்கனவே அவங்க பைபிள் திறந்து படிச்சிருக்கிறாங்க. அப்போ சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கத்தை கொடுத்துருக்குறாங்க அவங்க வீட்டில். அதனால தான் அதை செஞ்சுருக்கிறாங்க. அதனால் எங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க, காலைல எந்திரிக்கலன்னு திட்டுறாங்க, வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறேன்னு திட்டுறாங்க, என்ன சோம்பேறின்னு திட்டுறாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அவங்க எல்லாரும் உங்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக, உங்களை டிசிப்ளின்டாக வளர்க்குறதுக்காக தான் இதை செஞ்சுருக்காங்க. நம்ம டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் ஏசப்பா நம்மளோட இருக்க முடியும், அவருக்கு இடம் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, டிசிப்ளினாக இருக்கும்போது தான் நம்ம லைஃப்பில் எல்லாத்தையுமே வந்து ஒரு கோல் செட் பண்ணி நம்ம செய்வோம், தெரியுமா? அதுதான் உண்மையுமே கூட. அதனால் டிசிப்ளின் நமக்கு ஃபஸ்ட் அவசியம். காலைல எழுந்திரிச்சோன்னே உங்கள் திங்ஸை நீங்கள் மடித்து வைக்கலாம், உங்களோட கபோர்டை நீங்கள் அடுக்கலாம், அயர்ன் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். நிறைய பேர் செய்கிறீங்க, பட் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அதனால் இனிமேல் எங்கள் அம்மா என்னை திட்டுறாங்க, எங்கள் அம்மா என்னை கத்திட்டுருக்காங்களான்னு நினைக்காதீங்க, சரியா? அவங்கெல்லாம் உங்களை ஆண்டவருக்குள்ளே வாழ்த்துட்ருக்காங்க, சரியா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், சரியா? நம்ம வந்து அம்மா எனக்கு இனிமேல் நல்லதாக செஞ்சுருக்குறாங்க, எங்கள் அம்மா என்னை நல்லபடியாக தான் வாழ்த்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து சாட்சியாக இருக்கணும். ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம், நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் எங்கள் அம்மாவுக்கு பிரியமாக இருக்கணும், நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம், சரியா? நீங்கள் கண்களை மூடுங்க, நம்ம கேளுங்க, சொல்லுங்கள், ஏசப்பா இன்றைக்கி வந்து எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை வந்துடுச்சு, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு, நான் கோவப்பட்டுட்டேன், ஆனாலும் நான் எங்கள் அம்மாவுக்கு கீழ்ப்படிய எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் கோவப்பட்டது தப்பு தான் ஏசப்பா, எனக்கு எங்கள் அம்மாவுக்கு கீழ்ப்படிய நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், எங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படிய எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு எல்லாத்தையும் விட்டு நீ சண்டை போடக்கூடாது, எங்கள் அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளையாக நான் டிசிப்ளின்டாக இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் பாருங்கப்பா, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு ஜெபிக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, கீழ்ப்படுகிற இருதயத்தை அவங்களுக்கு கொடுங்கப்பா, கீழ்ப்படுகிற எண்ணத்தை அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்குள்ளே காணப்படுகிற கோபம் எல்லாத்தையும் மாற்றி போடுங்க, அவங்களோட இருந்து நீங்கள் வழி நடத்துங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஓகே குட்டீஸ், எல்லாரும் ஆஷ்லி அக்கா மெசேஜ் கேட்டிங்களா? எஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்க லைஃப்ல அப்ளை பண்ண மறக்காதீங்க, ஓகேவா? ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எஸ், இதோட கண்டினியூட்டி நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீக் மறக்காம நம்ம ஜாய் டைம் ப்ரோக்ராம் பாருங்க. அப்பதான் யாரு நம்ம ப்ளூ டீமா இல்ல ஒயிட் டீமா இல்ல ரெட் டீம் யார் வின் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் நாங்க எல்லாரும் உங்களை வந்து மீட் பண்றோம். until then, bye bye. Jolly Time Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.